நடிகர் விஜய் இப்போது அரசியல் தலைவராகவும் களமாடி வருகிறார். சங்கீதா விவாகரத்து பிரச்சினை, கரூர் துயர சம்பவம், ஜனநாயகன் பட லீக் என அத்தனையிலும் அவர் தேர்தலில் வென்றே தீருவது என்ற உறுதியில் இருக்கிறார். பரப்புரையின் கடைசி நாளான இன்றும் அவர் வெளியே வந்து மக்களை சந்தித்தார். அப்போது ட்ரோன் ஒன்று அவர் மீது மோதியது. நல்ல வாய்ப்பாக விஜயும் பவுன்சரும் முன்கூட்டியே தடுத்து விட்டார்கள். இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் 2 தொகுதிகளில் களம் கண்டிருக்கிறார். ஏதேனும் ஒரு தொகுதியிலாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்கிற திட்டத்தில்தான் அவர் இவ்வாறு செய்திருக்கிறார். நிச்சயம் 2 தொகுதிகளிலும் தங்கள் தளபதியை வெற்றி பெற செய்வோம் என முனைப்போடு இருக்கிறார்கள் தொண்டர்கள். ஒரு வேட்பாளர் மட்டும் காணாமல் போயிருந்தார். உடனே எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளருக்கு அறிவித்துவிட்டார் விஜய். வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு பெரம்பூரிலிருந்து தனது பரப்புரையை தொடங்கினார் அவர். அந்த சமயத்தில் ஒரு நாள் பரப்புரை என்றால் அடுத்ததாக குறைந்தபட்சம் 3 நாட்களாவது ஓய்வு எடுத்து விடுவார். அவரது இந்த ஸ்டைலும் எல்லோரிடமிருந்து விமர்சனத்தை எழுப்பியிருக்கிறது. இப்படி ஒரு பரப்புரை முறையை உலகத்திலே யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் என்றும் ட்ரோல் செய்ய தொடங்கிவிட்டார்கள். அத்தனைக்கும் தாவைக்காவினர் தங்களால் முடிந்தவளவு பதிலடி கொடுத்து வந்தனர். அதேபோல் அவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து விஜய் 6 மணிக்கு மேல் வெளியே வரமாட்டார். அவருக்கு இருக்கும் சில பழக்கங்கள் தான் அதற்கு காரணம் என்று பேசப்பட்டது. எப்படியாவது பேசியே அவரை 6 மணிக்கு மேல் வெளியே வர வைக்கலாம் என்று எத்தனையோ பேர் முயற்சி செய்தார்கள். ஆனால் விஜயோ துளிகூட அசையவில்லை. வழக்கமான ஸ்டைலில் தான் பின்பற்றினார். அதே சமயம் அவரது தந்தை புதிதாக ஒரு விளக்கத்தை கொடுத்துள்ளார். தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒன்று அளித்த பேட்டியில் கரூர் சம்பவத்தில் தான் மாலை 6 மணிக்கு மேல் பரப்புரை செய்யாமல் இருக்கிறார். விஜய் இரவில் பரப்புரை செய்வதை விரும்புகிறார். ஆனால் கரூரை மனதில் கொண்டு தவிர்த்து விடுகிறார். இருட்டில் தானே எல்லா தவறுகளும் நடக்கும். அதே அவர் புரிந்து கொண்டார். அரசியலில் அவர் பல சம்பவங்களை பார்த்துவிட்டார் என குறிப்பிட்டார். அவரது இந்த பேட்டி ரசிகர்களிடையே அதீத கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இந்நிலையில் விஜய் இன்று இறுதிக்கட்ட பரப்புரையில் இருக்கிறார். இன்னும் சில மணி நேரங்களே இருப்பதால் முடிந்த அளவுக்கு சென்னையை கவர் செய்து கொண்டார். மக்களிடம் அவருக்கு இருக்கும் வழக்கம்போல் வரவேற்பு கிடைத்தது. பரப்புரை வாகனத்தில் அவர் நின்று கொண்டிருக்கையில் ட்ரோன் ஒன்று வேகமாக பறந்து வந்து மோதியது. விஜயும் அவருடன் இருந்த பவுன்சரும் முன்கூட்டியே கணித்து அந்த ட்ரோனை தட்டிவிட்டார்கள். நல்ல வாய்ப்பாக விஜய்க்கு எதுவும் ஆகவில்லை. விட்டிருந்தால் முகத்தில் காயம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருந்திருக்கிறது என்கிறார். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.